கூட்டணி இருக்கும் அப்படின்றது அவருக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. அதனால தான் மாநாட்டிலேயே வந்து அவரு சொன்னாரு. கூட்டணி நம்மள நம்பி வரவங்களுக்கு நம்ம கண்டிப்பா ஆதரவு தருவோம். நம்ம ஆட்சியிலயும் பங்கு தருவோம்னு சொன்னது. ஆ இது தமிழ்நாடோட ஹிஸ்டரி அந்த மாரி இருக்கு. இப்ப நீங்க ஜெயலலிதா அம்மா 2016ல கிளீன் ஸ்வீப் பண்ணியிருந்தாலும், 16ல அவங்க கூட ஒரு 2, 3 பேர் கூட்டணி வந்தாங்க. ஆனா அவங்க சிம்பலே நின்னாங்க. ஆனா அவங்க வந்து 230ஆம் தொகுதியிலும் சொந்த சிம்பலே நின்னாங்க. அந்த மாரி நிக்கலாம். நிக்க முடியும். முடியாதெல்லாம் கிடையாது. விஜய்னா வந்து ஒரு மேஜர் வோட் ஷேர பிரிப்பார். இந்த ஒரு 4 முனை போட்டின்ற வரும்போது, இன்னைக்கு இருக்க யூகங்கள பொறுத்து அது வந்து டிஎம்கேக்கு ஃபேவரா போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாரி ஒரு ஒரு பிம்பம் இருக்கு. என் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து இன்னைக்கு டிஎம்கேவே தோல்விய ஒத்துக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்றது என் பாயிண்ட் ஆஃப் வியூ. அந்த நேத்து சண்டே நடந்த ஈவென்ட்லேருந்தே நான் பார்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து உதயநிதி அவர்ட்ட லீவ் எடுத்த விஷயத்திலயா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து அவங்க தோல்விகளுக்கு ஆரம்ப புள்ளியா நான் பார்க்குறேன். பயம் இப்ப தான் அவங்கள சூழ ஆரம்பிச்சிருக்கு. அது வந்து உங்களுக்கு ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல உங்களுக்கு அது தோல்வி உண்மைன்றது புரிய ஆரம்பிக்கும். ஆனா என்ன அவங்ககிட்ட ப்ளஸ் பாயிண்ட் அப்டின்னா, அவங்களோட கூட்டணி இன்னும் இன்டாக்ட்ல இருக்கு. ஏடிஎம்கே சைட்ல என்னதான் பிஜேபியும், ஏடிஎம்கேயும் வச்சிருந்தாலும், கீழ வந்து ஒரு அந்த லிங்க் ஆகல. நம்ம இத ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். கூட்டணி அறிவிச்ச அன்னைக்கே சொல்லியிருந்தேன். இந்த மாரி வந்து அவங்களுக்கு ஜெல் ஆகறதுக்கு வாய்ப்பு இல்ல. இத்தன நாளா ரொம்ப சண்ட போட்டுட்டாங்க. எக்ஸ்ட்ரீமா சண்ட போட்டுட்டாங்க. அது என்னதான் 1 இயர்க்கு முன்னாடி ட்ரை பண்ணாலும், இப்ப ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனா அது ஜெல் ஆகல.